அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேஸ்டன் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பிடிச்சமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கேரமல் ஐஸ்கிரீம். இந்த ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு நமக்கு பிளெண்டர், கண்டென்ஸ் மில்க், விப்டு க்ரீம் எதுவுமே வேண்டாங்க. கம்மியான பொருளில் கம்மியான செலவில் எப்படி ஐஸ்கிரீம் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி பண்ணலாம். பாத்திரத்தில் 2 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. அது மீடியம் ஃப்ளேம்லேயே அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பேனில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேங்க. இது நல்ல கெட்டியான பால், தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. உங்களுக்கு பசும்பால் கிடைச்சா நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. பால் நல்லா காயட்டுங்க. இப்போ பாருங்கள், நம்ம பால் நல்லா காஞ்சிருச்சு. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அடுத்தது நம்ம கேரமல் செய்ய போகிறோம். கேரமல் செஞ்சதுமே நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அது கெட்டித்தன்மை வந்துடும். ஒரு ஃப்ரை பேனில் 5 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துருக்கேங்க. அது நல்லா உருகட்டுங்க. பாருங்கள், நம்ம சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம கேரமல் ரெடி ஆகிட்டே இருக்குது. லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள், இல்லைன்னா அது கரிஞ்சு போயிடும். நம்மளோட கேரமல் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாலில் மிக்ஸ் பண்ணிடலாங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கேரமல் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அது கெட்டித்தன்மை வந்துடும். நம்ம கேரமலில் சேர்த்தியாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டைலில் நீங்கள் ஐஸ்கிரீம் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாத்துக்கும் நல்லா பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற கோதுமை மாவில் 2 ஸ்பூன் பால் சேர்த்து கெட்டி இல்லாமல் நல்ல பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அந்த பேஸ்ட்டை இந்த பாலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் புது வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹேஸ்டன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நமக்கு எதுவுமே வேண்டாங்க. கம்மியான செலவில் சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிடலாங்க. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாங்க. மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். இது 1 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, என்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லைங்க, அதனால் பிளாஸ்டிக் ரப் வச்சு நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இதை நம்ம ஃப்ரீசரில் 1 மணி நேரம் வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம ஐஸ்கிரீம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 30 செகண்ட் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏர்டைட் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரீசரில் 1 ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாங்க. இதே ப்ராசஸ் 3 டைம்ஸ் நம்ம செய்யணுங்க. பாருங்கள், 1 ஹவர் கழித்து நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஐஸ்கிரீம் பாருங்கள், கெட்டியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது க்ரீமி டெக்ஸ்டரான சூப்பரான ஐஸ்கிரீமுங்க. இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு 30 செகண்ட் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். ஏர்டைட் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு நட்ஸ் சேர்த்துக்குங்க. நட்ஸ் சேர்த்துறது ஆப்ஷனல் தான். க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ 8 ஹவர்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு
இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம ஐஸ்கிரீம் நல்லா கெட்டியாகி நல்லா செட் ஆயிடுச்சுங்க. சூப்பரான க்ரீமி டெக்ஸ்டர் ஐஸ்கிரீம் ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேஸ்டன் கிச்சனை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி.